ஹாய், இன்னைக்கு சூப்பரான மஷ்ரூம் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துக்கிட்டேன். நல்லா அதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை தேவையான சைஸ் அளவு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு வந்து கொஞ்சமாக வந்து கடலை மாவுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அப்புறம் வந்து கடலை மாவு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் தேவையான அளவு 1 ஸ்பூன் வந்து சிக்கன் 65 பவுடர் எடுத்துக்கிட்டேன். அது வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றனால. அப்புறம் கொஞ்சமாக வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி இல்லாமல் லைட்டாக அதை நல்லா ஒட்டிக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசையணும் அப்படின்றதுக்காக தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து கையிலேயே வந்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். நல்லா அந்த மாவு எல்லாமே வந்து அதில் பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லாவே பிசைஞ்சு விட்டுட்டு, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரீசரில் வந்து ஒரு 1/2 hour 20 மினிட்ஸ் டு ஒரு 1/2 hour வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுட்டு இதில் வந்து அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸ் 65, அதாவது மஷ்ரூம் பக்கோடாவை எடுத்து நல்லா போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா மீடியம் ஃப்ளேமில் நல்லாவே 2 சைடு வேகிற அளவுக்கு நல்லா வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.